கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு சிறுவனை பத்தி பார்க்க போறாங்க. அந்த சிறுவனுக்கு 8 வயசு இருக்கும். அவருடைய தாயார் அவனை ஒரு பள்ளியில் கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. அவனுடைய தாயாரும் ஒரு ஆசிரியர் தான். அந்த பள்ளியில் சேர்ந்து 3 மாதங்கள் கழித்து அவனுடைய ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்து, இதை உன் தாய் மட்டும்தான் படிக்க வேண்டும் என சொல்லி அனுப்பிவிடுகிறார். அந்த சிறுவனும் அதை தன் தாயிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அதை பிரித்து படித்த தாயாரின் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. உடனே அவன் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்க, அந்த தாயார், எங்கள் பள்ளி மிகவும் சிறிய பள்ளி. உங்கள் பையனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு எங்களிடம் திறமையான ஆசிரியர்கள் இல்லை. எனவே நீங்களே அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துருங்க என எழுதி இருந்ததாக அவர் படித்தார். சில வருடங்களுக்கு பின்பு அந்த தாயார் இறந்துவிட, அவர் சொல்லிக் கொடுத்த பல பாடங்கள் அந்த சிறுவனின் வாழ்க்கைக்கு நல்ல தொடக்கமாகவே அமைந்தது. பின்பு கடினமாக உழைத்த அவன் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராகவும் விஞ்ஞானியாகவும் மாறினார். அந்த சிறுவன் வேற யாரும் இல்லைங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் தான். இன்னைக்கு நாம வெளிச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு முதல் முக்கிய காரணர் இவர்தான். லைட்டை கண்டுபிடிச்சு இன்னும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இவர் உலக வரலாற்றில் புகழ் பெற்றவர். ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் தாயாரின் அறையில் அவருடைய பொருட்களை புரட்டி பார்த்து கொண்டு இருந்தார். அதில் அவர் ஆசிரியர் கொடுத்த கடிதத்தை கண்டார். அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? உங்கள் பையனுக்கு மூளை கோளாறு, எனவே எங்களால அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கவே முடியாது, அதனால நாங்க அவனை வெளியேற்றுறோம் என எழுதியிருந்தது. இதனை கண்ட தாமஸ் ஆல்வா எடிசனின் கண்கள் கலங்கிற்று. உடனே அவர் தன் டைரியில என்ன எழுதினார் தெரியுமா? மூளைக்கோளாரோடு இருந்த தாமஸ் ஆல்வா எடிசனை அவருடைய தாய் மிகப்பெரிய அறிவாளியா மாற்றினாங்க என எழுதினார். இங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தை, பாசிட்டிவான வார்த்தை ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி போட்டுச்சுன்னு. எல்லாருடைய கண்களுக்கும் மூளை கோளாறுள்ள ஒரு பையனா தெரிஞ்ச தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய தாயாரின் கண்களுக்கு மட்டும் மிகப்பெரிய அறிவாளியா தெரிஞ்சார். இன்னைக்கு நீங்க கூட எனக்கு இதெல்லாம் வராது, எனக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அதை செய்யறதுக்கு தயங்கி கொண்டே இருக்கிறீங்களா? நீங்க எந்த காரியத்துல இப்படி யோசிச்சு தயங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துலதான் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஏனெனில் மனுஷன் பார்க்கிற விதமாக அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிற விதமே வேறு. எனவேதான் ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். பிரியமானவர்களே, நீங்க உங்க வாயினால எந்த வார்த்தைகளை அறிக்கையிடுறீங்களோ அந்த காரியத்தை தான் உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. எப்படி தாமஸ் ஆல்வா எடிசனின் தாயார் சொன்ன அந்த பாசிட்டிவான வார்த்தை அவருடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுச்சோ, இன்றைக்கு நீங்க பேசுகிற ஒவ்வொரு விசுவாச வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். எனவே என்னால முடியாது, நடக்காது அப்படின்னு நெகட்டிவாவே பேசாம, என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முற்படுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.